ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை மட்டும் நீங்கள் ஊற வச்சுருந்தா போதும், 10 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு சென்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த சென்னா மசாலா பூரி சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கூட கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு தேங்காய் நான் ஊற்றியிருக்கேன். இன்றைக்கி இது செய்கிறதுக்கு நான் தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் எதுவுமே நான் சேர்க்கல. டைரெக்டாக நான் வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் அன்றைக்கி 3 பெரிய சைஸில் தக்காளியும் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கூட கொஞ்சம் வேக வச்ச சென்னாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட கடலையும் சேர்த்து அரைக்கும் போது இதுக்கு நல்ல ஒரு திக்னஸும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம இதோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் நமக்கு இது நல்லா வதங்கி வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட என்ன மசாலாலாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக மட்டும்தாங்க சேர்த்துக்கிறோம், இது ஆப்ஷனல் தான். கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் இதுக்கு மெயினாக சேர்க்க வேண்டியது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுதான் சென்னா மசாலாவுக்கு ஒரு புளிப்புத்தன்மை டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ நமக்கு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு என்ன திக்னஸில் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம விருப்பம்தான். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து வரணும். ஒரு மூடி போட்டு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா கொதித்து வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சென்னாவை சேர்த்துக்கலாம். நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் சேர்த்து ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. சென்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட இதில் கஸ்தூரி மெத்தி கூட சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம அதிகமாக கரம் மசாலா அது இதெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கல. இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.